19 மாதங்களின் பின்னர் சம்பள உயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட போதிலும் தமது எதிர்பார்ப்புகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை என தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். போராடி எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தாரேன்னு சொன்ன அமைச்சர் எங்களுக்கு 50 ரூபாய் வாங்கி கொடுத்திருக்காரு. 1 கிலோ அரிசி 85 ரூபாய், மாவு 1 கிலோ 90 ரூபாய், 100 ரூபாய். அப்படி விக்கிறப்ப கடையில் இங்க வாங்க போனா 400 ரூபாய்க்கு ஒரு 2 சாமான் எங்களுக்கு வாங்க இயலும். நாங்க எப்படி சாப்பிடுறது, சீவிக்கிறது அப்படின்னு சொல்லி அமைச்சர் எங்களுக்கு பதில் சொல்லணும். நல்லா எங்களை அப்பட்டமா ஏமாத்திருக்காங்க. 1.5 வருஷமா போராடி இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு என்ன முடிவை கொடுத்திருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. எங்களுக்கு பதில் சொல்லணும். எங்களுக்கு கட்டாயமா எரியஸ் வேணும். நீங்க 1 மாசம் இங்க இருங்க, லயத்துல இருந்து குடும்பத்தை நடத்தி பாருங்க. எங்களோட பிள்ளைகளை படிக்க வச்சு பாருங்க. எங்கோட நாங்க படிக்க போற ஸ்கூல்ல நீங்க படிக்க வைங்க. உங்களோட ஸ்கூல் பிள்ளைங்க மட்டும்தான் பஸ்ல போயிட்டு கான்வென்ட்ல அங்கங்க படிச்சு பட்டை வாங்கணுமா? எங்களோட பிள்ளைங்க படிக்க கூடாதா? படிக்க வைனா அரசியல்வாதிகள் சொல்றீங்களா? எப்படி படிக்க வைக்கிறது? எங்களோட காசை வாங்கிட்டு நீங்க பஜ்ராவில போறீங்க, ஏசி கார்ல போறீங்க. நாங்க இன்னைக்கு வீதியில உட்காந்துருக்கோம். எங்களோட பிள்ளைகள் படிக்க முடியாம இருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுக்கு எரியஸை வாங்கி தரேன்னு சொல்றீங்க, அதுவும் வாங்கி தர அளவுல யாருமே இல்ல. ஆனா எங்களோட பிள்ளைகளையும் நாங்க படிக்க வச்சு காட்டுறோம். தயவு செய்து எங்களுடைய எரியஸையாவது வாங்கி கொடுங்க. பொதுமக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. தோட்ட தொழிலாளிய மீண்டும் ஒரு முறை இந்த கூட்டு ஒப்பந்தத்தின் ஊடாக ஏமாற்றி இருக்காங்க. பெரிய இது பாதாளத்துல கொண்டு தள்ளியிருக்காங்க. முன்னையெல்லாம் குலைச்சு தான் பூசுவாங்க, இந்த முறை குலைக்காமலே ராமம் பூசி வச்சிருக்காங்க தொழிலாளிக்கு.